வெல்கம் டு கேஃபே டைம்ஸ். ஓகே, வீடியோவில் கண்டிப்பாக போவோம். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா நம்ம வந்துட்டு பேட்மிண்டன் விளையாட போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு லாகா நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு ஜவாத்தோட ஐடியா. ஆமாம், பாருங்கள் கைஸ், நீங்களும் நல்லாயிருக்கும் நம்புகிறோம். நாங்களும் நீங்களே எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லெட்ஸ் கோ. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க வீக்கெண்டில் எங்கேயாவது போகணும் விளையாடணும் அப்படின்ட்டு. ஏன்னா காய்ஸ், ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தால் திருப்பி சாப்பாடு செய்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திருப்பியும் ரொட்டீன். இதுதான் வந்துட்டு ஃபாரினை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ரோபோட் வாழ்க்கை. சரியா, வர்றது அந்த ஸ்டாண்டர்டாக ஒரு வாழ்க்கை இருக்கும். வர்றது, வேலைக்கு போயிட்டு வர்றது, தூங்குறது, வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு சாப்பிட்றது, அவ்வளோதான். அன்னைக்கு ஒரு நாள் காலி. அடுத்த நாள் சொல்ல போனோம் சீக்கிரம் முடிஞ்சிடும், செம்ம ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஆமாம், உங்களுக்கு நாங்கள் சன்ரைஸ் காட்டலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் எந்திரிக்கிறது வந்து 11 மணிக்கு. அப்போல்லாம் சன்ரைஸ் வராது, கொஞ்சம் சன்செட் வேண்டா காட்டலாம். சரி வாங்க கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம். அதாவது எங்கள் வீக்கெண்ட் விளாக் அப்படி வச்சுப்போம். வீக்கெண்ட் விளாக் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் இந்த வீக்கெண்டில் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம விளாக் எடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு பாய் வந்துட்டு நான் வந்து பேட்மிண்டன் நினச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கைஸ். விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அது உண்டு இல்லை இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது மட்டும் இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். பல்தியா கூப்பிட்டு இங்கே வந்துட்டு ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி பல்தியா விட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குல்ல. கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வராது. அதை நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும்? காலைல எந்திரிச்சோன்னே நல்லா ஹைப் பண்ணி விடுறீங்களா நம்ம மக்கள், நம்ம சப்ஸ்கிரைபர். ஓகே, ஸ்கூலுக்கு வந்தாச்சு. உள்ளாக்கு போவோமா? போயிடலாம் போய் எங்கே போவோம்? வயசு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை நான் வந்துட்டு ரொம்ப பாவம். வாய் வந்துட்டு என்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன். நான் அடிக்கிறேன், நீ அடிக்க சொன்ன வயசாச்சுன்னு தான் சொன்னேன். தலையிலே அடிக்கிறேன். நான் வரும்போது நான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வருவேன். நான் பேசாம நில்லுங்க, கொஞ்ச நேரம் பேசாம சொல்லு. ஓகே கைஸ், இது வந்துட்டு பிஜு பாய். இவங்க வந்துட்டு நம்ம நாகர்கோயில் தானே. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இஸ்மாயில் பாய். சேலம் மாம்பழம். சேலம் மாம்பழம். எனக்கு அறிமுகம் தேவையில்லை. இது வந்து சம்பவம் போட போறாரு. இவர் யாருன்னு தெரியுதுல்ல? சொல்லுங்க. எனக்கு தெரியல. அந்த காமெடி சர்ப்ரைஸ் ஜவாஸ் இவர். ஆமாம், இப்போ உங்களுக்கு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்குது கைஸ். ஏன்னா மேட்ச் முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு நேராக நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆரம்பிச்சிடாதியா? என்ன பாய், வந்தாச்சு. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. என்ன பாய், சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? சர்ப்ரைஸு என்ன ப்ராப்ளம்டா? சர்ப்ரைஸ் என்ன காட்டுறேன் பாருங்க, கீழே பாருங்க. தெரியுதா? நம்ம பொங்கலோட ப்ளஸ் சட்னி.
எப்படி மாயிரம் ஃபுல்லாவா? கண்டிப்பா வரும். என்ன வரும் உங்களுக்கு? உங்க ஊரு தாங்க. இல்ல மாயிரம் தான். அதான் மாயிரம் பையன் இது. எனக்கு வந்து ஆடுதுறை. அவ்வளோதான். நான் கண்டிப்பா பை நான் அது எல்லாமே நான் சொல்றேன். பிரியாணி மீல்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்தியா நம்ம இந்தியன் ஸ்டைல்ல சவுத் இந்தியன் ஸ்டைல். அது சரி. மீன்லாம் உண்டான எல்லாமே இருக்கு. சிப்பி இல்ல எப்படி பாய் கேம் முடிச்சுட்டு சாப்பிடும்போது சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. அப்படிதான் இருக்கு. என்னடா கேம் வந்து விளையாடும் போது ரொம்ப பசிக்கும். இந்த பசியை முடிச்சுட்டு சாப்பிடும்போது இந்த பசியோட வேற ஒரு ஃபீலிங். அதுவும் பொங்கல் சாப்பிட்றது, பொங்கல் வடை சொல்கிறதுக்கு தேவையே இல்லை. வயிறும் ஃபுல்லாகிடும், மனசும் ஃபுல்லாகிடும். படுத்தோன்னு வைங்களேன் அப்படி தான் தூங்கலாம். சண்டே லீவு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, டீயும் சொல்லியிருக்கோம் நல்லா சூடாக ஒரு வாய். அது ஒரு என்ன ஜோசே சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஃபுல்ஃபில் ஆச்சா? பர்ஃபெக்ட். வரீங்களா? ஓட்டுறீங்களா? டிரைவர் சீட் இங்கே தான் இருக்கு. ஊரா? ஓகே. அடுத்தது எங்க காய்ஸ் போயிட்டு போய் பெட்டில் போய் தூங்க போகிறோம். சரிங்களா? ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு ஆஃபீஸில். என்ன பாய் ரூமில் போய்ட்டு ஏதாவது செய்வோம், ஆக்டிவிட்டி செய்வோம், கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல இரவு பொழுதிலே, இரவு தானே? இரவு தான். ஸோ நாங்கள் பறிச்சுட்டு போயிட்டுருக்கோம் எங்கள் ரூமுக்கு. போதுமா? ஒன்று போதும். அதிகம் தெரிச்சிரும். கீழே ஒன்று தெரிச்சிடும். உருவாமல் இருக்குங்க. ஒரே சாம். ஆமாம் பாய், கவர்மெண்ட் எங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அது தெரியுதுங்களா? ஆனால் அப்படியே கொத்தோட அருங்க. இல்லைடா தம்பி. இது வந்து பழமாடி உரி விடுங்க. எல்லாம் இயற்கை ஸ்பீடாக தான் பேசுங்களா? சவுண்டா கொஞ்சம் கட்டிக்கிச்சுங்க. தொண்டை கட்டி அப்போ அது மட்டும் அக்கா வந்திருக்கேன்டா. ஒரு வழியாக பறிச்சாச்சு. சரி, ஓப்பன் பண்ணியாச்சு விடுங்களா? ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் எப்போவுமே எக்ஸிட் வழியாக தான் போவோம். எப்போவுமே ஃப்ரண்ட் சைடே இங்கே நாங்கள் போனது கிடையாது. எல்லாமே எக்ஸிட் வழியாக தான் போகிறோம். நாங்கள் ஒரு வழியாக பறிச்சாச்சு. ஸோ நான் அப்படியே வந்துட்டு ஜூஸ் போட முடிந்தால் ஜூஸ் போட்டு காமிக்கிறோம். ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் தான். நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கைஸ். பார்த்துக்கோங்க, தெரியுதா? பிளர் அடிக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?